எரிமலையின் மகளே நெறித்தா என்னை சிறு என்றா கொன்றா அற்புகள் தவறா என் தவறா ஏற்கிறேன் அதற்காக என் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு லிரிக்கல் வீடியோ எடிட்டிங்க எப்படி உங்கள் இமேஜோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜை வச்சு நீங்கள் வந்து எப்படி ரொம்ப சிம்பிள் நீங்கள் இந்த மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆனில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண ஐடி மோஷன் அப்ளிகேஷன் தான் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கூட இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட என்டர்பேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ளஸ் சைன் பத்தில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ப்ரெசென்ட் ஒரு ஷேகர் ப்ரெசென்ட் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி புக் மார்க் ப்ரெசென்ட்டையும் ஷேகர் ப்ரெசென்ட் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி இல்லை புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் பார்த்தா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுவேன். இதுக்கான பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். ஒரே ஒரு 4 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும், மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர், அது நீங்கள் தான் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு ஷேப் இருக்கும், மேலே பார்த்தா ஒரு குரூப் லேயர் இருக்கும். இந்த குரூப் லேயரில் வந்து லிரிக் இருக்கும். இந்த லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்ட் 9:26 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இமேஜ் ஆட் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ண சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் லென்த்தாக சொல்லிட்டு வீடியோ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் இமேஜ் ஆட் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணி நான் எப்படி ஷேக் ஆட் பண்ண மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஏற்ற மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 9:25 வச்சுங்க. வச்சுட்டு கரெக்டாக க்ரீன் பர்சன் ஆப் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் வீடியோ வந்து எடிட் பண்ணுவோம் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஒன் கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து மேலே 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல்லாகவும் செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு இந்த தேர்ட் ஒரு கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இந்த ரெட் கலர் புக் மார்க் எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணிங்க. நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜில் கரெக்டாக இந்த ரெட் கலர் புக் மார்க் இந்த ரெட் கலர் புக் மார்க்கில் தான் நீங்கள் இந்த இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஷேக் ஆப்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட் நீங்கள் இதே மாதிரி வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக நான் எப்படி நான் இருக்கிற புக் மார்க்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிடணும். அது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா வந்து எப்படி ஷேக் எப்படி வந்து ஆட் பண்ணுறது சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டாக ஷேப்பில் இருக்க ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்களா அந்த கரெக்டாக இமேஜில் நீங்கள் நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி ப்ளஸ் மீடியாவில் போய்ட்டு ஒரு இமேஜ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துவாங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஷேப் லேயர் குரூப் லேயர் எது முடியுதோ கரெக்டாக அது வரையும் கரெக்டாக இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ அந்த இமேஜில் இருக்க ஃபஸ்ட் நாளுக்கே ஒரு இமேஜ் இருக்குது கரெக்டாக அந்த இமேஜ் லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த காப்பி பண்ண எஃபர்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி நீங்கள் வந்து இமேஜுக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்துக்கான ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி டபுள் புக் மார்க்கில் வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேக் ஆப்ட் ஆட் பண்ணோம். பெஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட்டில் போய்ட்டு இங்கே பார்த்தா 3 டாட் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி டைம்லைன் பார்த்தீங்கன்னா 10:10 நீங்கள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம்லைனில் கரெக்டாக அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்டில் போய்ட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க 12:22. நெக்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு வந்து இமேஜ் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி கரெக்டாக ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணி ஒரு இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக 16:15 ஒரு இமேஜுக்கு வந்து எஃபர்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணாதீங்க. பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் ப்ரெசன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபர்ட்டில் போய்ட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி விட்டு வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:14 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து இந்த செகண்ட் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13:15 அந்த இமேஜுக்கு இந்த சேம் எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். 15:12 டைம் லைன் சொல்கிற இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா 17:11 அது நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி லாஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும். அது வந்து பேக் வந்துங்க. அது வந்து வேறு எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஷேக் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு
தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக தேர்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு நார்மல் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே ஒரு 3 சிசியில் இருக்க லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போயிடுங்க. போயிட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் வச்சுட்டு கரெக்டாக லேயர் காப்பி ஆப்ஷனில் போயிடுங்க. போயிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயருக்கான சிசி உங்களுக்கு வந்து ஆட் லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணல. அந்த எஃபெக்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணேன் நீங்கள் வந்து எங்கன்னா இமேஜ் வந்து எஃபெக்ட் அந்த ஆட் பண்ணாமல் இருக்கான்னு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க. அதே மாதிரி இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகலான்னு செக் பண்ணிட்டு வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் யாராக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.